நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. என்னென்னா கோட்டயம் இளநீர் கறி. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம். 1/2 கிலோ மட்டன், ஒரு 3 அங்குல அளவுக்கு வெட்டின இஞ்சி வந்து இப்படி சீவல் மாதிரி இருக்கணும். நல்ல மெல்லிசா இப்படி மெல்லிசா சீவன ஒரு இஞ்சி. அடுத்து வந்து பூண்டுமே அதே மாதிரி பாருங்கள், மெல்லிசா சீவி இருக்கணும். மெல்லிசா சீவன பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். அடுத்து வந்து தேங்காய் துருவல் 1 கப்பு. ஒரு மூடி தேங்காய் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு கப்புன்னு கூட வேண்டியதில்லை, ஒரு மூடி தேங்காய் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த தேங்காயிலேருந்து எடுத்து தண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து வெண்ணெய் வந்து சராசரியாக ஒரு 25 30 கிராம் அளவுக்கு வெண்ணெய். கொளத்தூர் மிளகாய்த்தூள். அடுத்தது மஞ்சள், மிளகுத்தூள். அடுத்து வந்து நம்ம அமிர்த ஃபுட்ஸினுடைய ஸ்பெஷல் கரம் மசாலா. இது ஒரு இளநீர். இதுதான் நமக்கு தேவையானது. வாங்க சமைக்க போகிறோம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போடலாம். எல்லாம் போட்டுட்டு மஞ்சள் வந்து இவ்வளவு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டால் போதும். அடுத்தது கல்லுப்பு இவ்வளோ போடுங்க. பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம், சமைக்கும் போது டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா, இந்த கறியை நல்லா நல்லா கலந்து பெரட்டணும். எவ்வளோ நேரம் பெரட்டலாம் அப்படின்னா, இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் போட்டிருக்கோம். இது ஒன்றோட ஒன்று கலந்து இந்த கறியில் நல்லா ஏறிடும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது கொஞ்சம் இந்த உப்புனால எல்லாமே கொஞ்சம் கரைஞ்சி அந்த நீர் ஏறி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்மெல் நமக்கு வந்து நல்ல அந்த வாசம் வர்ற வரைக்கும் அது வந்து கலக்கும். இப்படி பெரட்டி வச்சிருங்க. நல்லா பெரட்டிட்டு கலந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வச்சு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விட்டுறணும். அதுக்கு இடையில வந்து நமக்கு மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்டவ்வில் அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் இருந்தால் போதும், போட்டுக்கோங்க. அதில் தேங்காய் துருவலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சூடு கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அது கூடவே நம்மளுடைய கரம் மசாலா, ஸ்பெஷல் கரம் மசாலா, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு, 1 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். போட்டு நல்லா வாங்க. நம்ம மட்டன் ஊறிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வெண்ணெயை போடுங்க. பட்டர் போட்டு மீதி இருக்கிற வெண்ணெயை அப்படியே போட்டுடலாம்.
போட்டு நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, ஸ்டவ் பற்ற வைக்க வேண்டாம். இதை வந்து பாத்திரத்தில் அடியில் பூசணும். வெண்ணெய் நல்லா பாத்திரம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு அந்த மட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை பரவலாக இப்படி வைக்கணும். குவியலாக போடக்கூடாது, நல்லா பரப்பி வைங்க. சைட்லலாம் வந்து வெண்ணெய் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் தான், ஏன்னா வெண்ணெய் இது மட்டன் வந்து பரவலாக தான் போடணும். குளிச்சு வைக்கல சைட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பாத்திரத்தில் படாமல் நிற்கும். போட்டுட்டு முடிஞ்சால் இப்படி வந்து நல்லா மட்டம் பண்ணி விட்ருங்க. மட்டமாக இருக்கணும். அது இந்த காரணம் இருக்குது, அந்த காரணம் இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த தேங்காய் வறுத்த தேங்காயை வந்து நம்ம வந்து தேங்காய் தண்ணியை ஊற்றியே வந்து அரைச்சிக்கணும். நல்ல கெட்டியான விழுத அரைக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. அந்த தேங்காய் தண்ணி, மீதி இருக்க தேங்காய் தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுத்தது நம்ம அறுவாளுக்கு வேலை வந்துருச்சு. இளநீர் வந்து உடைச்சு அதையும் ஊற்றிடலாம். அது முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும், நிறைய தேவையில்லை. பாருங்க, அது முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கிறேன், அது மட்டும் போதும். தேவைப்பட்டால் மேற்கொண்டு ஊற்றிக்கலாம், இதுவே போதுமானது. இப்போ இதை ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது இப்படியே ஊறணும். இதுக்கு இடையில நம்ம வந்து அந்த தேங்காயை கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அந்த தேங்காய் வறுத்தோம் இல்லைங்களா, கரம் மசாலாவோட சேர்த்து வறுத்தது. நம்ம தண்ணி ஊற்றல, அந்த தேங்காயோடைய தண்ணியை மட்டும்தான் ஊற்றி அரைச்சிருக்கிறோம். நல்ல சாந்து அரைச்சிருக்குது. இந்த சாந்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு, ஏன்னா மிளகாயும் போட்டிருக்கிறோம், இந்த குளத்தூர் மிளகாய் இங்கே 2 கூட போடுறதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட்டால் போதுமானது. ஏன்னா இது இல்லாமல் நம்ம பெப்பரும் போட போகிறோம், அதனால் காரம் அதிகமாகிடும். 1.5 டீஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், குளத்தூர் மிளகாய்த்தூள். இது நம்ம அமிர்த்ஃபுட்ஸ்னுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட். இது குளத்தூர் வந்து மிளகாய்க்கு ரொம்ப பிரபலம், குளத்தூர் மிளகாய் சந்தை. அங்கேருந்து நம்ம கொண்டு வந்து மிளகாய் பொடி அரைச்சி தர்றோம். அந்த மிளகாய் பொடி இதில் கலந்து இப்படி பெசரி வச்சிடலாம். மட்டன் ஒரு 10 நிமிஷம் ஊறும், இது ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும். தேங்காய் ஊறிடுச்சு, நம்ம செய்ய வேண்டியது பார்க்கலாம். இந்த தேங்காய் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, இதே பாத்திரத்தை வச்சு கூட வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்லாமல் விட்டுட்டேன், நண்பர்களுக்கு வச்சுக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை போட்டு இந்த பேனில் அது உருகும். அது உருகி வரும்போது இவ்வளவுதான் புளி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் இந்த புளியினுடைய அளவு. அதையும் இதில் போட்டுக்கோங்க. சூடு கம்மியாக வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிறது நல்லது, நல்ல குழைவாக வரும். இந்த உருகி வரும்போது கருக விட்டுறக்கூடாது, கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்கலாம்.
அதில் நம்ம இந்த தேங்காய் விழுது மிளகாய் பொடி திரட்டி வச்சோம் இல்லைங்களா, இந்த தேங்காய் விழுத போட்டுக்கலாம். தேங்காய் விழுது நல்லா வறுபட்டதும் சுருண்டு வரும். அப்போ நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம், இறக்கிடலாம். ஓகே, மட்டன் ஊறிடுச்சு. அடுத்து ஆரம்பிக்கலாம். திறக்கும் போது நல்ல வாசம் வருது. திறந்து வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு மட்டன். அடுப்பை ஃபுல் ஹீட்டில் வைங்க, வச்சு பற்ற வச்சுருங்க. அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டு இப்போ வந்து நல்ல உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல இளநீரில் ஊறிட்டதுனால மட்டனும் வந்து நல்ல இலகுவாக இருக்குது. மட்டன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம ஒன்றும் கிளறவே வேண்டாம், ஏன்னா நம்ம பரவலாக தான் வச்சுருக்கிறோம். அது அப்படியே வந்து வேக விடலாம். பட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது. அந்த இளநீரில் ஊறிட்டதுனால டெண்டராக இருக்கிறதுனால அது சீக்கிரம் வெந்துடும். இந்த மட்டன் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பாதி வெந்து அந்த இளநீரும் வந்து பாருங்கள், நம்ம இந்த இளநீர் வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த போட்டு வச்சிருந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, வறுத்து வச்சிருந்த தேங்காய் வந்து இதில் சேர்க்கணும். இப்போ இதை போட்டுட்டு நம்ம கிளறலாம். ரொம்ப கிளறிட்டே இருக்க வேண்டியதில்லை. போட்டு விட்டுருங்க. ரொம்ப கிளற வேண்டியதில்லை. பாருங்க, கிளறி விட்டுட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே வரட்டும். ஓகே, நம்ம மட்டன் வெந்திருக்கிறதுனால பக்குவம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. பட்டர் பிரிஞ்சிருச்சு. நம்ம ஊற்றிருந்த இளநீரெல்லாம் வந்து சுண்டி நல்லா வெந்துருச்சு. அதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து இளநீர் பத்தலை. அதனால் கொஞ்சம் கூடுதலாக இளநீர் ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிடாதீங்க, வேணும்னா ஒரு இளநீர் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதை மட்டுமே போட்டு தான் அதை செய்யணும். செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வரும். தலைக்கிறது நல்லா வெந்துருச்சு. கடைசியாக சேர்க்க வேண்டிய ஐட்டம் பெப்பர், பிளாக் கோல், கருப்பு தங்கம் வச்சு கொஞ்சமாக போட்டு, டேஸ்ட் பார்த்தப்போ கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் நான் அளவாக போடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர், உங்களுடைய காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பரை போட்டு கிளறிக்குங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி கிளறினா கோட்டயம் இளநீர் கறி ரெடி.
அடுத்து என்ன, வாங்க பரிமாறுவோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சு கோட்டயம் இளநீர் கறி. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மீட் பாருங்க, சாஃப்டா வந்திருக்கு. இட்லியோட வச்சு சாப்பிடுவோம். அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. முக்கியமான விஷயம், தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா, கறி வேகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா இளநீயை மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எனக்கே நான் ஒரு தம்ஸ் அப் சொல்லிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். பாய்.